இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் எவைகளில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வைத்ததான நோக்கம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாக வாழ்ந்தால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்காகவே அழைத்திருக்கிறார், பரலோகத்துக்குரியவர்களாக வாழும்படி அழைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா நம்ம ஆலய ஆராதனைக்கு செல்லும் போது பரிசுத்தமா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியர்கள் இப்படி ஒரு மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பரிசுத்தமானவர்களாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? இந்த உலகத்துல இவ்வளவு காரியங்கள் நடக்குது, எல்லாரும் இப்படி நடக்கிறாங்க, நானும் அதனால அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நம்ம செய்கிறவர்களாகவும் அதை நியாயப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆனா பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை நம்ம எப்படி அறிந்து கொள்றோம் அப்படின்னா, அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய நடத்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் நல்ல நடத்தை உள்ளவன் அப்படின்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்முடைய நடத்தையில் பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டும். அதை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். 1 பேதுரு 1:15-16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருக்கணும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நடத்தை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை வெளியே நம்ம ஆலய காரியங்கள்ல ஈடுபடும் போது, இல்லைன்னா ஏதாவது பொது இடங்கள்ல இருக்கும்போது நம்ம நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கும்போது, நம்முடைய வேலை காரியங்கள்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய நடத்தை பரிசுத்தமாய் காணப்படணும். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய நடத்தையை நன்றாக இருக்கிறவர்களைப் போலவும் பரிசுத்தமானவர்களாகவும் நம்ம காட்டிக்கொள்ள வேண்டியது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நடத்தை சரியுள்ளவர்களாக காணப்படணும். நம்முடைய நடத்தையில் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அது தேவனை பிரதிபலிக்கிறதா காணப்படணும். நம்ம பரிசுத்தமா இருந்தோம், ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர். அப்போ நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு. அப்போ நம்ம பரிசுத்தரா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரை பிரதிபலிக்கிறவராய், தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய நடத்தை எப்படி காணப்படுகிறது, அது எதை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். சாபம் தரும் நடத்தை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். நம்முடைய நடத்தை நம்மை சாபத்துக்குரியதாய் கொண்டு வருகிறதா? இந்த பரிசுத்தமா வாழல அப்படின்னா ஒண்ணு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், நினைவில் கொள்கிறோம். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதா. ஆண்டவர் நமக்கு அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா சாபமான காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், நரகத்துக்கு ஏதுவான காரியங்கள், அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த அனனியா சப்பீராள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த அனனியா சப்பீராள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய காணியாட்சி, தன்னுடைய நிலங்களை விற்கிறாங்க. அனனியா சப்பீராள் அப்படின்ற கணவன் மனைவி அவங்க அந்த நிலங்களை விற்று என்ன செய்யறாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்துல போய் இந்த காரியங்களுக்காக, சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக அந்த காரியங்களை, அந்த பணங்களை கொடுக்கறதுக்கு அவங்க போறாங்க. ஆனா ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க, வஞ்சித்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க, அவங்ககிட்ட போய் பரிசுத்த ஆவியான இடத்துல அவங்க பொய் சொல்றாங்க. அதனால அது சாபமாய் காணப்படுது. அவங்களுடைய நடத்தைய பொய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நடத்தையில போய் அவங்களுடைய நிலம் தான், ஆனா அவங்க அந்த பணத்தை, அந்த ஒரு பங்கு அவங்க வஞ்சித்து வைத்ததுனால அனனியா என்ன செய்யறாரு, பேதுரு கேட்கும் போது என்ன செய்யறாரு, அவன் அப்படியே தேவனிடத்துல நீ பொய் சொல்ற, மனுஷனிடத்துல அல்ல தேவனிடத்துல பொய் சொல்றா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன செய்யறான், இறந்து போய் விடுறான். அவருடைய மனைவியாகிய சப்பீரால் ஒரு 3 மணி நேரம் கழித்து அங்க வரும்போது, இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொய் சொல்றா. அப்போ தேவனுடைய ஆவியை நீங்க சோதிக்கிறதற்கு ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னோடனே அவளும் என்ன செய்யறா, மரித்து போகிறாள். அது அழிவுக்கு ஏதுவானதாய் காணப்படுகிறது, சாபத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய நடத்தை எப்படி காணப்படுகிறது? வெளியில ஒருவேளை நாம் நல்லவர்களாய் தோன்றினாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொய் காணப்படுமானால், உண்மை இல்லாதவர்களாய் பொய் பேசுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் ஆயின், ஆனா தேவன் அதற்குரிய தண்டனையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். நம்ம அநேக நேரங்கள் அதை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை நம்ம பொய் சொல்லுகிறவர்களாய், நம்ம ஒரு வெளி வேஷம் உள்ளவர்களாய் காணப்படும் போது அது நமக்கு சாபத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேணும்.
அடுத்ததாக விசுவாசமான நடத்தை. விசுவாசமான நடத்தை என்ன செய்யும் அப்படின்னா பரிசுத்தமாய் நம்மை கொண்டு வரும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையின் மூலமாக இதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவருடைய சூழ்நிலை எல்லாமே அப்படி எதிரடையாய் காணப்படுகிறது. அது அந்த தரிசனத்துக்கும் அவனுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாததாய் காணப்படுகிறது. குழியில போடுறாங்க, விற்று போடுகிறார்கள் மீதியான இடத்துல, அவன் வேற இடத்துல போத்திபாருடைய இடத்துல இருக்கிறான். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், அடிமைப்பட்ட சூழ்நிலைகள், சிறைப்பட்ட சூழ்நிலைகள், அந்த இடத்துல பாவமான காரியத்தை தூண்டுகிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டதுனால அந்த பாவத்தை விட்டு விலகினான். அந்த பாவத்தை செய்யாதபடி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அவனுடைய நடத்தையில அவன் நல்லவனாய் காணப்பட்டான், பரிசுத்தவானாய் காணப்பட்டதுனால அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய நல்ல நடத்தையினால நமக்கு நேரிடும். நம்ம சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகம் அற்றதாய் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். அதனுடைய இறுதியான காரியம் என்ன அப்படின்னா, அதன் முடிவு என்ன அப்படின்னா ஆசீர்வாதமானதாய் காணப்படும். அது எல்லாரை போல உள்ள ஆசீர்வாதம் அல்ல, தனித்துவமான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் மேன்மையான ஆசீர்வாதம், எல்லாரும் உற்று பார்க்கிற ஆசீர்வாதம், எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அன்பான நடத்தை. இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு அன்பானவனாக காணப்பட்டான். அவன் எப்படி அன்பானவனாய் காணப்பட்டான் அப்படின்னா, அவன் சிறு வயதிலிருந்தே அவன் அன்பானவனாக நடத்தப்படுகிறான். விசுவாசத்துல அவன் வளருகிறான். அவனுடைய அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 1:5 நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துக்குரியவனாக அவன் வாழுகிறதுனால சிறு வயது முதலே அவன் பரிசுத்தமாய் வாழுகிறான். அவன் அன்பானவனாய் நல்ல நடத்தை உள்ளவனாக வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பவுலுடைய ஊழியத்துல மிகவும் என்ன செய்யறான், ஒரு நெருக்கமாய் அவனுக்கு உறுதுணையாய் இருக்கிறான். அவனுடைய பவுலுடைய பிரயாணங்களில இந்த சுவிசேஷ நிமித்தமாக பவுல் பிரயாணம் பண்ணப்பட்ட இடங்களிலெல்லாம் இவனும் கூட பல முறை அந்த மிஷனரி பயணங்களை இவன் மேற்கொண்டு காணப்பட்டான். அவனுடைய சாட்சி நல்ல நடத்தையின் மூலமாக அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு கருவியாக இந்த தீமோத்தேயு காணப்பட்டார். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? இந்த ஒருவேளை அனனியா சப்பீரால் போல பொய் சொல்லிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய நடத்தை ஒரு நல்ல நடத்தை இல்லை அப்படின்னா எல்லா காரியத்திலும் நம்ம பொய் சொல்லிக்கிறவர்களாக தான் காணப்படுவோம். ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டாங்கன்னா நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1000 பொய் சொல்ல நம்ம எத்தனிப்போம். என்ன பொய் சொல்லலாம், இந்த இடத்துல என்ன பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்தை சரியில்லை என்றால் பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படும். நம்முடைய பொய் காணப்படுமே ஆயின் நம்முடைய நடத்தை சரியில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை சரி செய்ய அழைக்கப்படுகிறோம். குடும்பத்திலாகட்டும் எல்லா காரியத்திலும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அன்பாய் வாழ வேண்டும், அன்புள்ள நடத்தை வாழ வேண்டும். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மற்றொரு இடத்துல நம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, அன்புள்ள நடத்தை உள்ளவர்களாக, விசுவாச நடத்தை உள்ளவர்களாக, சாட்சியுள்ள நடத்தை உள்ளவர்களாக வாழ்ந்து மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் நாமும் பரலோகத்துக்குரியவர்களாக வாழவும் அது நமக்கு ஊன்றுதலாய் காணப்படும் அப்படின்றத நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏமி கார்மிகேல் இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டோனா ஊர்ல என்ன செய்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. அநேக சிறு பிள்ளைகளை அந்த இந்து ஆலயங்களில அந்த தேவதாசி என்கிற அந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லி அதற்காக அநேக குழந்தைகளை எடுத்து அன்புள்ள நடத்தை உள்ளவர்களாக, மென்மையான நடத்தை உள்ளவர்களாக, பரிசுத்தமான நடத்தை உள்ளவர்களாக இருந்ததுனால அந்த இடங்கள்ல அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் எப்படி காணப்படுகிறோம்? மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய நடத்தையின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவர்களையும் பரலோகத்துக்குரியவர்களாக கொண்டு வருகிறவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய நடத்தையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த நாள்ல எந்தெந்த காரியங்கள்ல நாம் நம்முடைய நடத்தையில சரியில்லை, எந்தெந்த காரியங்களை நம்முடைய நடத்தையில பரிசுத்தம் இல்லை அப்படின்றத நம்ம யோசித்து அதை சரி செய்து ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வழிகளை திருப்பி பரிசுத்தமான வாழ்வுக்கு வாழும் போது நாம் பரலோகத்துக்குரியவர்களாகவும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுகிறவர்களாகவும், மறுமைக்குரிய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாகவும் அதை நம்மை மாற்றும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாம், இந்த காரியங்களை எங்களுக்கு தாங்க, எங்களை நடத்தைகள் எங்களுக்கு பரிசுத்தத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்க நடத்தையில பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர், அதனால எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்க பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நீர் எங்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றுகிறீங்க. நாங்க ஆனா அதற்கு தகுதி இல்லாதவர்களாக, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, இந்த உலகத்திற்குரிய நடத்தையில நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அவிசுவாசமான காரியங்களாகட்டும் ஆண்டவரே, இயேசப்பா, இந்த உலக நடத்தை பொய் சொல்லுகிற காரியங்களாகட்டும் ஆண்டவரே, ஒரு நடத்தை சரியில்லை அப்படின்னா அதுல ஆண்டவரே நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த பொய்யின் ஆவி பிசாசுடையதாய் காணப்படுகிறது. அப்போ பிசாசுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழுகிறோம். இந்த காரியங்களை எங்களை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி திருரத்திரம் மாத்திரமே எங்களை மீட்க முடியும். உம்முடைய கல்வாரி திருரத்திரம் மாத்திரமே எங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். அந்த இரத்தத்தின் வல்லமையினால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை பொதிந்து நல்ல நடத்தை உள்ளவர்களாக, அன்பான நடத்தை உள்ளவர்களாக, சாட்சியுள்ள நடத்தை உள்ளவர்களாக, விசுவாச நடத்தை உள்ளவர்களாக வாழ்ந்து எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே பரலோகத்துக்குரிய ஆயத்தத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களால் இல்லை ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பலத்தை உண்மை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை